நம்மளால் தினமும் பண்ணுற ஒரு விஷயம், ஆனால் அதுக்குள்ளே இருக்க சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சாமி கும்பிட்றது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ரொம்ப டீப்பான ஒரு சயின்ஸும் இருக்குது. நம்ம முன்னோர்கள் வெறும் நம்பிக்கையை வச்சு மட்டும் இதை பண்ணலை. அவங்க நம்மளுடைய பிரெயின், பாடி, எனர்ஜி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த ரிச்சுவல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாமி கும்பிட்றதுக்கு பின்னாடி இருக்கும் சயின்ஸ் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? அங்கே இருக்கிற மணியை கண்டிப்பாக அடிப்பீங்க. நான்லாம் கோயிலுக்கு போனால் மணி அடிக்காமல் வரவே மாட்டேன். உங்களில் எத்தனை பேர் மணி அடிக்காமல் கோயிலேருந்து வர மாட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். மணியோட ஒலி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். அந்த சவுண்ட் நம்ம பிரெயினில் இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பேலன்ஸ் பண்ணுமா. அதாவது நீங்கள் டென்ஷனில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அந்த சவுண்ட் உங்கள் மைண்டை காம் பண்ணுமா. இதுதான் மெடிடேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதனால தான் கோவிலுக்குள்ளே போன உடனே மனசு அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடும்போது கைகளை சேர்த்து கும்பிடுவோம். இதுவும் சயின்ஸ் தான். நம்ம கைகளில் நர்வ் எண்டிங் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணும்போது பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அதனால் கான்சன்ட்ரேஷன் கூடும். அதனால தான் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நம்ம கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு முடித்த உடனே கொஞ்ச நேரம் தரையில் உட்காருவோம், இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணுவோம். அதுவும் ஒரு யோகா போஸ் மாதிரி தான். நீங்கள் கிரவுண்டை டச் பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகுமா. இதுக்கு சயின்ஸில் எர்த்திங்னு சொல்லுவாங்க. அதனால தான் காம் ஃபீலிங் வரும். கற்பூரம் ஏற்றுவதிலலாம் சயின்ஸ் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? கற்பூரம் ஏற்றுவதுலேயும் சயின்ஸ் இருக்குது. அது டிவோஷன் மட்டும் கிடையாது. கற்பூரம் பேர்ன் ஆகும்போது அது ஹேரில் இருக்கிற பாக்டீரியாவை கொல்லுமா. அதாவது அது நேச்சுரல் ஹேர் பியூரிஃபையர்னு சொல்கிறாங்க. அதனால தான் டெம்பிள் அட்மாஸ்ஃபியரே ஒரே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. இதை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோம். டெம்பிள்குள்ளே போனாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் அண்ட் காம்னஸ், இது எல்லாம் மைண்டு ரிலீஃப் ஆகும் நமக்கு. ஸோ இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம நெத்தியில் வைக்கிற விபூதி, சந்தனம், அந்த இடத்துல தேர்ட் ஐ ஏரியா இருக்குமா. விபூதி நம்ம உடம்பை கூல் பண்ணுமா. சந்தனம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுமா. இதனால தான் மைண்டு காம் ஆகுது. அப்புறம் கோவம் இருந்துச்சுன்னா அதுவும் குறையுதுன்னு சொல்கிறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு கோயில் பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கோயில் பிரசாதம் அது ஒரு ஃபுட்டு மட்டும் கிடையாதான். அது ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணப்படுமா. மேலும் அதில் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அதனால் அது நம்ம மைண்ட் செட்டுக்கு, பாடிக்கும் நல்ல எஃபெக்ட் தருமா. நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? கோயில் பிரசாதம் சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது இதனால தான் சொல்லப்படுறாங்க. ஸோ சாமி கும்பிட்றது பிளைண்ட் பிலீஃப் மட்டும் இல்லை, அது சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்துருக்கும் பவர்ஃபுல்லான சிஸ்டமும் கூட. நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி இதை தெரிஞ்சு அதை சிம்பிள் ரிச்சுவல்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சாமி கும்பிடுவதன் மூலமாக நமக்கு டிசிப்ளினும் பில்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற விஷயங்களை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அதை குவெஷன் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அதனுடைய ரியல் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ஹிடன் சயின்ஸ் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.